என் மெத்தடில் பாவக்காய் தொக்கு எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் காயுது ஆல்ரெடி. இப்போ தான் நான் அப்பளம் பொரித்து எடுத்தேன். இப்போ ஆயில் காயுது. இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன போடுறோம்னு பார்க்கலாம் வாங்க. வெந்துருச்சுன்னா இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது பாருங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டாச்சுங்க. வதங்கிட்டு உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குது. வெஜிடபிள் பேஸ்ட் போட்டுக்கலாம். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு நம்ம சேர்த்துக்கணுங்க மெயின். அப்போ தான் நம்ம ரொம்ப ஸ்வீட்லாம் சாப்பிட்டா கூட பாவக்காய் சாப்பிட்டு நமக்கு சுகர்லாம் நார்மலாகவே இருக்கும், ஏறாதுங்க. பாவக்காய் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் பாவக்காய் தொக்குக்கு நல்லா இருக்குங்க. பாவக்காய் தொக்கு மட்டுமே ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே நல்லா இருக்குங்க. பாவக்காவை நல்லா வதக்கிடுவோம் எண்ணெயிலேயே. இது பாருங்க, பாவக்காய் வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துரும். சில பேர் கசப்பு தன்மை போகிறதுக்காக, கசப்பு ரொம்ப இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தண்ணியில் உப்பு போட்டு ஒரு கொதி இருந்தாலும் அதுக்கப்புறம் எடுத்துருவாங்க, பாவக்காய் எடுத்துருவாங்க. கசப்பு போயிடும் அப்படின்ட்டு தண்ணியில். அப்படி பண்ணக்கூடாது. பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது. கசப்பு இருந்தால் தான் நல்லது. நம்ம கசப்பு இருக்கணும், நம்ம சாப்பிட்ணும். பாவக்காய் பண்ணுறது வேஸ்ட்டு. சில பேர் முட்டை போட்டு பாவக்காய் சாப்பிடுவாங்க, முட்டை பொரியல் மாதிரி. கசப்பு தெரியக்கூடாதுன்ட்டு அது கிட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அது மாதிரி பண்ணலாம். பெரியவங்களாம் பாவக்காய்லாம் கசப்பெல்லாம் எடுத்துக்கணுங்க. கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு எல்லாமே எடுத்துக்கணும் ஒரு அளவு தாங்க. நல்லா வதங்கி வரட்டும். வதக்கிட்டோம். வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதுங்க மிளகாத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சமாக. ரொம்பலாம் அதிகமாக காரம் போட்டுக்கலாம். லைட்டாக போட்டுட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். காய் வேகணும். பாருங்க, தேவையான தண்ணி அளவு ஊற்றியாச்சு. பாவக்காய் வந்து வேகட்டும். இதுக்கு வந்துட்டு தட்டு போட்டு மூடிடுவோம். பாவக்காய் வந்து வேகத்து வரட்டும். பாருங்க, பாவக்காய் வந்து நல்லா தண்ணி வச்சிருச்சு. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி போட்டுப்போம். கொத்தமல்லி கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தான் போட்டு நல்லா வதக்கிட்டு கை நல்லா சுற்றிட்டு ஏன் மெத்தடும் பாவக்காய் தொக்கு ரெடி. பாவக்காய் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.